ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எறா பிரியாணி ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு டபரா வச்சு 2 கரண்டி எண்ணெயும் 2 கரண்டி நெய்யும் ஊற்றியாச்சு. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, வெங்காயத்தையும் புதினா வந்து கொஞ்சோண்டு போட்டு இப்போயே வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஆனியன் சாப்பிடும் போது, ஆனியன் கடிக்கும் போது கூட அந்த புதினாவோட ஃப்ளேவர் வரும். லைட்டாக வெங்காயம் வதங்குறதுக்கோசம் உப்பு போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துடலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. கடையில் வாங்கினா அது வந்து எதுவும் ஸ்மெல்லே வர மாட்டேங்குது, நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. எங்களுக்கு அது பிடிக்காது, அதனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறோம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க, அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் அதை ரொம்ப வதக்கலை. இப்போது தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலாவில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பவுடர். இப்போது எறா சேர்த்துடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்து நல்லா கலரிட்டே இருக்கணும். எறா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ரைஸ் தான் வேகாது. பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து எறாவும் கரெக்டாக வேக வைக்கணும். எறாவும் குழஞ்சிடக்கூடாது, சாப்பாடும் குழஞ்சிடக்கூடாதுன்றதுக்கோசம் பாஸ்மதி அரிசியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கணும். அப்போது நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஊற வச்சுருக்கலாம்ல அந்த அரிசி ஊற வச்சு 3 வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த அரிசி சேர்த்து கரெக்டாக பண்ணி விட்டுடலாம் லெவலாக. இப்போது தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த அளவில் தான் ஊற்றிருக்கோம். கரெக்டாக உங்கள் பாஸ்மதி ரைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. நீங்கள் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணிக்கலாம். லூஸில் வாங்கினீங்கன்னா 1 டம்ளருக்கு இது. இப்போ வந்து அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வச்சு 10 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுத்திங்கன்னா எறா பிரியாணி ரெடி. தேங்க்யூ.